மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் 111ஆம் நாள் குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSN PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்குமே எல்லா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்சங்கம் மிக முக்கியமானது. எதுக்காக அப்படின்னா, தினமும் முறைப்படியாக தியானம் செய்கிறோம், புத்தகத்தையும் வாசிக்கிறோம், சத்சங்கமும் செய்கிறோம். சத்சங்கம் தினமும் செய்தாலும் 3 உலகங்கள்லயும் மாற்றங்கள் வந்து முக்தி அடைய முடியும் மாஸ்டர்ஸ். அதுக்காக சத்சங்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு நிலை கொடுத்திருக்காங்க ஆதிசங்கரர். த்ரிஜகதி சங்கதி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் அவங்க சொல்லியிருக்காங்க. த்ரிஜகதி அதாவது 3 உலகங்கள்ல கூட நமக்கு முக்தி என்பது கிடைக்கும். இந்த 3 உலகங்கள் என்பது எங்கே இருக்கும்? நமக்குள்ளேயே இருக்கும். 3 உலகங்கள். நமக்கு 7 சக்கரங்கள் இருக்கு. 6 சக்கரங்கள், 7வது நிலை மூலாதார, சுவாதிஷ்டான, மணிபூரகம். இந்த 3 சக்கரங்களும் 3 உலகங்களுக்கு சமம். மேல உலகங்கள் எல்லாமே என்ன வருது? அநாஹத, விசுத்த, ஆக்னா. இந்த 3 மேல் உலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீழே இருக்கும் 3 சக்கரங்கள் மூலாதார, சுவாதிஷ்டான, மணிபூரகம், இவங்களுக்கு தான் முக்கியமா சத்சங்கம் என்பது தேவை. எதுக்காக தேவை என்றால், இவங்க எல்லாமே பௌதீகமா இருப்பாங்க. மூலாதாரம் என்றால் பௌதீகமானது. கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் சத்தியம், காதுக்கு கேட்டா மட்டுமே சத்தியம் அப்படின்ற ஒரு நிலையில இருப்பார்கள். 2வது சக்கரம் ஈகோ சென்ட்ரிக், நானு, எனது, எனக்கு, இவ்வளவுதான் இருக்கு. 3வது சக்கரம் எமோஷனல் இம்பேலன்சஸ், எமோஷனல் பேலன்ஸ். எதுவுமே அவங்களுக்கு இன்னும் ஆழமான ஞானம் என்பது எதுவுமே தெரியாது. சயின்டிபிக் திங்கிங் அப்படின்றதே உங்களுக்கு வரல. ஸோ அதுக்காக சின்ன விஷயம் ஏதாவது வந்தாலும் ஆராய்ச்சி பண்ணாம எமோஷனலா இம்பேலன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ எப்போ இந்த சத்சங்கம் என்பது செய்கிறோமோ, யார்கிட்ட சத்சங்கம் செய்யணும்? மேல உலகங்கள்ல யாரெல்லாம் இருக்கார்களோ அவங்க கிட்ட சத்சங்கம் என்பது எல்லோரும் செய்யணும். யாரெல்லாம் தியானம் நல்லா பண்ணி சத்தியம் என்பது 2 கொண்டு 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட இருப்பார்களோ அவர் கூட நம்ம சத்சங்கம் என்பது செய்யணும். மேல உலகங்களான இந்த அநாகத சக்கரம், இவர் என்ன சொல்லுவாங்க சத்சங்கத்துல அப்படின்னா, தேவையில்லாதது பேசாது, முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இரு, யாருக்கும் எந்த இம்சையும் கொடுக்காது, அன்புடன் இருங்கள், எல்லாரு கூடயும், எல்லா விலங்குகளும் நம்ம மாதிரி தான், அசைவத்தை விட்டு விடுவீர்கள், இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. 5வது சக்கரம் விசுத்த சக்கரம், இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நீந்தா காரணம். கர்மா என்பது ஒண்ணு இருக்கு, அது சுத்தம் செய்யணும். நம்முடைய கர்மா நாமே கிளியர் பண்ணிக்கணும். மற்றவர்கள் யாரும் வந்து உனக்கு கிளியர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீந்தா கிளியர் பண்ணிக்கணும். அதற்கு தேவையில்லாதது பேசாது, நல்ல வார்த்தை தான் பேசணும், சத்தியம்தான் வரணுமே உங்களுடைய வாய் மூலம். சத்தியம் என்பது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 6வது சக்கரம் ஆக்னா சக்கரம், இவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க? சத்திய பாதையில வாங்க. கண்ணுக்கு தெரியாதது மட்டுமே கிடையாது. சத்தியம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்மமாக கூடவும் இருக்கும். தியானம் செய்யுங்கள், சத்தியத்தை உணருங்கள். 3ஆம் கண் மூலமா நீங்க யாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற சத்தியத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். 1ஆம் சக்கரம், 2ஆம் சக்கரம், 3ஆம் சக்கரம், இவங்களுக்கு எல்லாமே தியானம் சொல்லாலும் புரியாது, சத்சங்கம் செய் அப்படின்னாலும் புரியாது, புத்தகத்தை வாசிங்க அப்படின்னாலும் புரியாது. எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்ற விதண்ட வாதம். கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் கரெக்ட், எப்படி சொன்னாலும் புரியாது இவருக்கு. எமோஷனல் இம்பேலன்ஸ், நம்பிக்கையே இருக்காது. தியானம் செய்யுங்க, எல்லாமே கிளியர் ஆகும், உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே மாறும், உடல் ஆரோக்கியம் வருது அப்படின்னா எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனாலும் சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நாள் ஏதோ இருக்கு அப்படின்ற உணர்வு வந்து எல்லாருமே மாறுவாங்க. தியானத்துல உட்கார வைக்கணும், சத்சங்கம் செய்யணும், புத்தகங்களை கொடுத்து எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கீழே உலகங்கள் எல்லாமே மாறி மேல உலகங்களுக்கு வருவார்கள். அதுதான் நம்முடைய வேலை. இது எப்பவுமே நாம ஞாபகம் வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நாம் எல்லோரும் தியானம், சைவ உணவின் மகத்துவம், சத்சங்கம், பிரமிட் சக்தியை, விஞ்ஞானம், இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நாம் எல்லோரும் இங்கே
வந்திருக்கிறோம் இந்த உலகத்திற்கு. நம்முடைய தியானம், நம்முடைய ஆன்ம ஞானம் பெறுவது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு போன பிறவிலே. ஆனாலும் வந்திருக்கிறோம் அப்படின்னா, போன பிறவில நாம் எல்லோரும் அதிகமான தியானம் செய்து அந்த தியான ஆற்றல், தியான அறிவியல் நம்மளுக்கு தெரியும். அதற்காக எல்லாருக்குமே சொல்றதுக்காக வந்திருக்கிற அனைத்து மக்களும் தான் நாம பிரமிட் மாஸ்டர்ஸ்கள். பிரமிட் மாஸ்டர்ஸ்கள் என்றால் இந்த உலக நன்மைக்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக இந்த தியான யக்னம் என்பது செய்கிறோம். இந்த தியான யக்னத்தில் எல்லோரும் கலந்துகிட்டால், முதல்ல நாம் தியானம் செய்யும் போது நம்முடைய எனர்ஜி பாடிஸ் எல்லாமே ஹீலாகி, மைண்ட் ஹீலாக்கி, அப்புறம் நம்முடைய ஆற்றல் எல்லாமே இந்த உலகத்திற்கு நம்ம மூலமா கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நிறைய பேர் மாஸ்டர்ஸ் எல்லாமே அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே பகிர்ந்துக்குவார்கள். எப்போ தியானம் சத்சங்கம் தியானம் சத்சங்கம் புத்தகத்தை வாசிக்கிறார்களோ, ஒரு நாள் அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய டைமென்ஷனல் விஸ்டம் எல்லாமே வரும்போது அவர் சகசிரார மாஸ்டர்ஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சகசிரார மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு அந்த யக்னத்தில் அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே பகிர்ந்துக்குவார்கள். அந்த விதமான அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டால் நம்முடைய சகசிராரா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதற்காக தான் இந்த தியான யக்னம். யாரெல்லாம் வருவார்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 4 புத்தகங்கள் ரிலீஸ் ஆக போது அந்த புத்தகங்கள் எல்லாமே கொடுக்கப்படும், வழங்கப்படும். இந்த யக்னத்திற்கு எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உங்களால முடிஞ்ச கற்பனைகளை கொடுக்கணும் என்று கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.